இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற ஜிமெயில் அக்கௌண்ட்டையும் மொபைல் நம்பரையும் தான் ஆதார் கூட இணைச்சி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு தவறு. இந்த தவறை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கண்டிப்பாக ஒரு செப்பரேட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பராக தான் இருக்கணும். உங்கள் ஆதார் கூட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பராக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அவங்க அவங்களுடைய வங்கி கணக்குலையும் முதலீடுலையும் இந்த ஆதார் கூட இணைச்ச இந்த ஒரு பர்சனல் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனி மொபைல் நம்பர் மெயில் ஐடி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நிறையா இடத்துல நிறையா மொபைல் ஆப்ஸ் இல்லாட்டி லாகின்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாகின் வித் ஜிமெயில்னு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஒரே இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா இடத்துலையுமே லாகின் வித் ஜிமெயில் கொடுத்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட் ஹேக் ஆனாலும் உங்களுக்கு டோட்டல் டீட்டெயில்ஸ் அவங்களால டேக் கேர் பண்ணிக்க முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான சேஃப்டி குறையுது. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு சேஃப்டின்னு நீங்கள் பார்க்கும்போது இங்கெல்லாம் நீங்கள் சேஃப்டியை பாருங்கள். அதாவது உங்கள் 2 இமெயில் ஐடி ஒரு 3 இமெயில் ஐடி செப்பரேட்டாக வச்சுட்டு சோஷியல் மீடியாக்கெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் பேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு தனி இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஒரே இமெயில் ஐடி, அதை வேறு எந்த இதுலையும் ஷேர் பண்ணிக்காமல் இருங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.